அமெரிக்காவில் பிரபலமான ரைட் விங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அதாவது இந்த வலதுசாரி பழமைவாத ஒரு கன்சர்வேட்டிவ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஃபேமஸான மீடியா பர்சனாலிட்டியும் கூட. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட ஒரு மிகவும் நண்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சார்ல்ஸ் கர்க் அப்படின்றவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு அமெரிக்காவில். ஸோ அவர் யாரு, எதுக்காக சுட்டு கொன்னாங்க, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன அப்டேட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ல்ஸ் கர்க் அப்படின்றவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த யூட்டா, இந்த ஸ்டேட்ல யூட்டா வேலி யூனிவர்சிட்டியில் இந்த மாணவர்கள் கூட ஒரு டிபேட் ஷோ, அதாவது அவங்க கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அதில் பங்கேற்கிறதுக்காக அந்த காலேஜில் ஒரு கூட்டத்துக்காக போயிருக்காரு. ஸோ ஒரு கூடாரம் அமைச்சு அதுக்குள்ளே அவர் உட்காந்துருக்காரு. மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்க இவர் அது பதில் சொல்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ திடீர்னு ஒரு கழுத்தில் ஒரு குண்டு வந்து சுட்டு அவர் அப்படியே விழுந்துறாரு, ஒரு ஸ்லோ மோஷன் விழுந்துறாரு அப்படின்றாங்க. உடனே அங்கிருந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து அவர் ஸ்டேஜ்லேருந்து கீழே கூட்டிட்டு போயிட்டு ஒரு 30-40 செகண்டுக்கு சத்தமே இல்லை, எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. அப்புறமா எல்லாரும் கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு கூட்டம் கலைஞ்சு போகுது, எல்லாம் ஆகுது, ஒரே சலசலப்பு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்றதுக்குள்ள நிறைய முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டர்னிங் பாயிண்ட் USA அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று, அதாவது இவருடைய நிறுவனம், ஒரு ஷோன்னு சொல்லலாம், இந்த சார்ல்ஸ் கர்க் அவருடைய இது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் அந்த காலேஜுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா இந்த டிபேட் ஷோ தான். அது ஒரு 15 ஈவெண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த 15ல முதல் ஈவெண்ட்டே இதுதான், இதுக்காக போயிருக்காரு. ஸோ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவர் சுடப்படுறதுக்கு முன்னாடி கூட அவர் இந்த கன் ஷூட் பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த கூட்டத்துல இருந்து ஒரு மாணவர் எழுந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதாவது நம்ம நாட்டுல எத்தனை இந்த 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மாஸ் ஷூட்டர்ஸ், இந்த துப்பாக்கி சுடுறவங்க எல்லாம் ஆயிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, ஸோ இதையெல்லாம் சேர்த்து சொல்லணுமா, இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு 200 அடி 300 அடி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ரூஃப் மேல, ஒரு கூரை மேல இருந்து ஒருத்தர் வந்துட்டு சுட்டிருக்காரு. இந்த கன் வந்துட்டு நேரா அப்படியே ஒரு கழுத்து மேலே பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி அதுக்கப்புறம் தான் இந்த கலவரம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்க்கும்போது அங்க இருந்து அந்த கூரை மேல இருந்து ஒரு உருவம், ஒரு பிளாக் கலர்ல டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்னு அதுல எழுதி அமெரிக்கா வரை அந்த மேப் போட்டு ஈகிள் போட்டோவோட போட்டு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, கேப் போட்டிருக்காரு, ஒயிட் கலர்ல ஷூஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரூம், அந்த போட்டோ வந்துட்டு இப்போ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு ஊடகங்கள்ல. ஸோ அவர் வந்துட்டு அந்த ரூஃப் மேல குடுன்னு ஓடி அப்படியே கீழே ஒரு புல்தரையில குதிச்சு அதுக்கப்புறம் அப்படி ஓடி மரம்லாம் அடர்ந்து இருந்திருக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டாரு, கடகடன்னு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த FBI போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்மே வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியான இந்த ட்ரூத் சோஷியல் அப்படின்றதுல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அவர் அதுல அந்த பதிவுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சார்லி வந்துட்டு ஒரு லெஜெண்டரி, ஒரு சிறப்பான மனிதர். ஸோ இன்னைக்கு இருக்கிற யூத்தோடைய மனசை, அந்த இளைஞர்களோட மனசை அவரை விட பெட்டரா வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் எனக்கு ஒரு நண்பர், அவர் வந்துட்டு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ இந்த சார்லி கர்க் அப்படின்னு பாக்குறோம்னா, இந்த சிகாகோல பிறந்து வளர்ந்திருக்காரு, இந்த இலினாய் கம்யூனிட்டி காலேஜ்ல படிச்சிருக்காரு. அப்புறம் காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆகி அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல் பண்ண வந்திருக்காரு. ஸோ இந்த காலேஜ் டிராப் அவுட்னால இந்த மிலிட்டரி அகாடமில எல்லாம் சேர்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அதெல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் வேற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரு 18 வயசு இருக்கும்போது இந்த டர்னிங் பாயிண்ட் USA அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நிறுவனம் மூலமா இப்ப இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் பண்றாரு. ஸோ இந்த காலத்திற்கு கூட இந்த இளைஞர்கள் கூட இந்த போஸ்ட் மாடர்னிசம், அதாவது ஒரு அட்வான்ஸ்டான இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் பத்தி எல்லாம் பேசுறாரு. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டில இருந்து ரேசிசம் சம்பந்தப்பட்ட பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாமே பேசுறாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இந்த டிபேட் ஷோ தான் அவர் ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர், அதாவது இந்த மேடை பேச்சிலலாம் வந்துட்டு ரொம்ப பேர் போனவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த குடியரசுக் கட்சியோடைய பல ஈவெண்ட்ல கூட நம்ம பார்த்துருக்க முடியும் அவரை. ஸோ ஸ்டேஜ் ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் கூட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ்டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் அவர். அதாவது இந்த டர்னிங் பாயிண்ட் USA அப்படின்ற கூடிய அவருடைய அந்த நிறுவனம் ஒபாமா அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு 2012. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்குது. ஸோ மாணவர்கள் கிட்ட இந்த ஐடியாலஜிஸ் பத்தி எல்லாம் பேசுறாரு, இந்த ஃப்ரீ மார்க்கெட் பத்தி பேசுறாரு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த பணத்தை கையாளுற விதத்தை பத்தி பேசுறாரு, ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் வந்துட்டு எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுறாரு. ஸோ இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் தான் வந்து இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆகட்டும், இந்த ட்ரம்ப் ஆகட்டும், இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரம்ப்போடைய இந்த ஆரிசோனா பகுதியில நிறைய ஓட் சேகரிக்க இவருடைய இதுவும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப் அதிபரா ஆனதுக்கு அப்புறமா இவங்களுடைய டைஸ் வந்துட்டு இன்னுமே அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவருடைய பதவியேற்பு விழாக்கும் இவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அடிக்கடி வெள்ளை மாளிகையை விசிட் பண்ணி
இம்பார்ட்டன்டான டாக்ஸ் எல்லாமே அவங்க 2 பேருக்குள்ள போயிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இனாகிரேஷன் செரமனிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட அவர் அதிபர் ட்ரம்ப் கூட கோல்ஃப் விளையாடி இருக்காரு. ட்ரம்ப்புடைய மகன் கூட வெளியில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்காக ட்ரம்ப்புடைய கேம்பெயின் நமக்கு தெரியும், இந்த மேகா அப்படின்ற இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸோ அது சம்பந்தமா ஒரு புக் எழுதி அது ஒரு பெஸ்ட் செல்லராகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க 2 பேருக்கும் உள்ளான ஒரு கனெக்ஷன்ன்றது. ஸோ அடுத்து இவங்களுடைய ஃபேமிலி பத்தி பாக்குறோம்னா பெருசா எதுவும் இல்லை. ஆனா அவங்க மனைவியை வந்துட்டு இவர் கூட சில பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஸோ இந்த எரிகா அப்படின்ற அவங்களுடைய திருமணம் செய்யறாரு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துறாங்க. அவங்களும் ஒரு பப்ளிக்கான ஃபிகர் தான். ஆனா குழந்தைகள் பத்தி அவங்க பெருசா பொதுவுல எதுவும் பதிவு செய்யல. அந்த லைஃப் வந்துட்டு பிரைவேட்டா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ இதெல்லாம் விடுவோம். இப்போ இந்த கொலைக்கு வரோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் என்ன ஒரு பெரிய பேச்சு ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பாலிட்டிஷியனா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டியே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கே நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்திருப்போம். அதாவது அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அப்போ அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க. அதை தாண்டி அவருக்கு ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று நடந்தது. ஸோ அது ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பப்ளிக் லைஃப்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டியே கிடையாதா அப்படின்ற கேள்விதான் இப்போ எல்லார்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருந்தா அமெரிக்காவில் அரசியல் வந்துட்டு எப்படி நல்லா நடக்க முடியும் அப்படின்றதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்ல கூட ஜனநாயக கட்சியை சேர்ந்த 2 பேரும் வந்துட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஒருத்தர் அவர் வீட்டிலேயே வச்சு சுட்டு கொண்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யார் கொண்டிருப்பாங்க, இந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜி குரூப்ல இருந்து ஆள் ஏவி விட்டு கொண்டிருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா யூட்டாவோட கவர்னர் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் தான், அதாவது ஒரு அரசியல் படுகொலை தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை யார் செஞ்சிருக்க கூடும், யார் மேல சந்தேகம் அப்படின்ற மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனுமே இன்னும் கிடைக்கல. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரு சுட்டு கொண்டிருப்பா, அந்த துப்பாக்கி சூடு பண்ணவருடைய போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு, அந்த கேமரால இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா இது யாருடைய ஐடியாவா இருக்கும், இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத பத்திலாம் எதுவுமே தெரியல. ஆனா இந்த அரசியலெல்லாம் தாண்டி ஒரு பொது வாழ்க்கையில ஒரு மாணவர்கள் கூட அரசியல் ஐடியாலஜிஸை பிராங்கா ஒரு டிரான்ஸ்பரன்சியா பேசுற ஒரு மனிதர், அவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா அது ஒரு கவலைக்கிடமான நிலைமை தான். ஸோ இந்த அரசியலெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனை இந்த பப்ளிக் ஃபோரம்ல இவ்வளோ 3000 பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு ஒரு சுட ட்ரை பண்றாங்க அப்படின்றது ஒரு கிரைம் தான். ஸோ அந்த குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் கருத்தாக இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, இதோடைய அரசியல் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது யூகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.